இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நற்சாட்சி பெற்றவர்கள், அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான ஒரு மனிதர், அவர் யார் என்று கேட்டால் அவர் தான் எஸ்ரா. எஸ்ராவை குறித்துதான சாட்சி எப்படியாக இருக்கிறது? எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவர்கள் எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இன்னும் 10வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். இப்போ இன்னைக்கு எஸ்ராவை குறித்துதான ஒரு முதன்மையான ஒரு நற்சாட்சி என்ன என்று சொன்னால், எஸ்ரா வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை தன் இருதயத்துல பதிந்து வைத்ததாக ஒரு மனிதனாக இந்த எஸ்ரா காணப்படுகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்திலே தேறினவனாக இருந்தான். நியாயப்பிரமாணத்துல இஸ் வெல் versed in பைபிள். அப்படி என்றால் அவர் சாதாரணமானவர் அல்ல. மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம் எஸ்ராவுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. மற்றவர்களை காட்டிலும் ஒருபடி மேலே எஸ்ரா காணப்பட்டார். ஏன் என்று சொன்னால், அவர் வேதத்தையும் வேதத்தின் ரகசியத்தையும் வேதத்தின் மகத்துவத்தையும் அவர் அறிந்தவராய் கூட காணப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது, ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு தேவை என்பதை இந்த எஸ்ரா உணர்ந்தது நிமித்தமாக எஸ்ரா இந்த நியாய பிரமாணத்திலே தேறினவராக காணப்படுகிறார். எனவேதான் இப்படிப்பட்டதான ஒரு நற்சாட்சியை எஸ்ராவால் பெற முடிந்தது. பிரியமானவர்களே, 1வது சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஏன் இந்த வேத வாக்கியங்கள் இவ்வளவு முக்கியமாய் கருதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத வாக்கியங்களை ஆராயும் போது ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாத ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த வேத வாக்கியங்கள் ரகசியங்களின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் என்னது? நித்திய ஜீவன். இட்ஸ் எட்டர்னல் லைஃப். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை மாத்திரம் உண்மையான வாழ்க்கை அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்க்கையும் இருக்கிறது. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அந்த பிரதானமான வாழ்க்கையை நமக்கு காட்டுவது எது? அதுதான் வேத வாக்கியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை உணர்ந்து கொண்டதான எஸ்ரா நியாய பிரமாணத்தின்படி தன்னை நடத்து கொள்வதற்கு அதில் தேறியவராக கூட காணப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 ஒரு பட்டணத்தாரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பார்க்கிறவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி கொண்டு வந்தான். பவுல் இந்த பெரையா பட்டணத்தாரை குறித்து 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப வேத வாக்கியங்கள் நமக்கு நற்குணத்தை கற்றுக் கொடுக்கிறது. குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். நித்திய ஜீவனை மாத்திரம் அல்ல, நமக்கு நற்குணத்தையும் இந்த வேத வாக்கியங்கள் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொண்டதான எஸ்ரா வேத வாக்கியங்களே தேறினவராய் கூட காணப்படுகிறார். 19வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
ஒருவேளை உணவு மாத்திரம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம், உணவு அருந்தினால் மாத்திரமே நம்மால் உயிர் வாழ முடியும் என்கிறதாக இன்னைக்கு உலக பிரகாரமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை சரீர பிரகாரமான நமக்கு தேவையான ஒரு போஜனம், நமக்கு சரீர பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்கிறதான உணவுகள் நமக்கு சரீரத்துல மாத்திரம்தான் அது ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் தோய்ந்து போயிருக்கிறதா ஆத்மாவை, அந்த உள்ளான மனுஷன் என்று சொல்லி நமக்குள்ளாக காணப்படுகிறது, அந்த ஆத்மாவின் சோர்வை போக்குவது எது என்று கேட்டால் அதுதான் இந்த வேத வசனம். எனவேதான் வேத வசனம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அது பேதையை கூட, கொஞ்சம் அறியாதவனை கூட, இந்த உலகத்தில் கற்று தேர்ந்த எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறார்கள், அவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த வேத வசனம் அவ்வளவு ஞானத்தை எடுத்துரைக்கிறது. சாலமோன் இந்த வேத வார்த்தைகளின் மூலமாய் ஞானம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்ததான பேதுரு, அவ்வளவு பெரிய பேதுருவின் நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறாரே, அவ்வளவு வல்லமை மிக்கதான ஒரு நிருபத்தை, அவ்வளவு ஒரு அற்புதமான நிருபத்தை எழுத முடிந்தது என்று சொன்னால் அது என்ன ஞானம்? உலக ஞானத்தினால் அல்ல, வேதத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டதான ஞானம்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? எஸ்ரா இவை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டது நிமித்தமாகவே வேத வாக்கியங்களின்படி தன்னை நடத்தி கொள்ள தீர்மானித்து அதிலே தேறினவராக கூட காணப்படுகிறார். அதில் தேறினவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல இலவசமாக இந்த வேத வார்த்தைகள் கிடைக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் கிடைக்கப்படுகிறதான காலத்துல அதை பயன்படுத்தி கொண்டு, அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் வேதத்திலே தெரியறமா இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் இப்படிப்பட்டதான நற்சாட்சிகளை பெறுகிறோமா? நம்மை பார்த்து ஒருவர் சொல்ல முடியுமா, இவங்க வேதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கு, இவங்கள்ட்ட போய் எதுவும் பேச முடியாது, நம்ம எதுவும் தப்பா சொல்லிடவே முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த வேத வசனம் நம்மோடு கூட இருக்குமானா, 119 சங்கீதம் 165 நாம் வாசிக்கிறது போல, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் வசனத்தை தன்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் தன்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் மாற்றிக்கொண்டு அவன் நடக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசிக்கப்படும். நிச்சயமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அதோடு கூட மாத்திரமல்ல, 37 சங்கீதம் 31 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37-31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துல இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. நீதிமான் தன்னுடைய இருதயத்துல கர்த்தருடைய தேவன் அருளிய வேதத்தை வைத்திருக்கிறான், அவன் நடைகள் பிசகுவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நாம் வைத்திருக்கிறோமா? ஏதோ கதை புஸ்தகத்தை வாசிக்கிறத போல நம்ம வாசித்து போனா நம்மால் வேதத்திலே தேறினவர்களாய் மாற முடியாது. ஆனால் உண்மையாகவே வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வரும்போது அந்த வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய நடைகள் உறுதிப்படுகிறது, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது, நம்முடைய நடைகள் பிசகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறவராய் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று நம்மை நாம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? வேதத்துல எவ்வளவு தூரம் நாம் கற்று தேர்ந்திருக்கிறோம்? வேதத்துல எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல அனுதினமும் நடக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் தாமே தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, எஸ்ராவை குறித்து இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உமக்கு எஸ்ரா வேத வசனங்களில் ஆண்டவரே தேறினவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நற்சாட்சி பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே சபம் இந்த வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமிராமல் அது எங்கள் இருதய பலைகளை எழுதுவர்களாயும் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உன்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உமக்கே துதிகான மகிமை ஏறெடுக்கிறோம். மீன்பராமேஸ்வரன் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.